ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிபிளி த கிரேட்டஸ்ட் அல்கெமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற ஒரு அனிமி சீரீஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெளி உலகத்தில் இருக்கிற ஒரு சிலவரை ஒரு ஏஞ்சல் மயில் காடுக்காக கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்போது மிஸ்டேக் ஆகி ஒரு ஆளை தப்பாக தூக்கிட்டு வந்துடுவாங்க. திரும்பவும் அந்த ஆளை அவரோட உலகத்துக்கு அனுப்ப முடியாது. அப்படி அனுப்புனா அவரோட உடம்பு இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு ஆன்மாவை தான் அலைவர். திரும்ப ஏன் அனுப்ப முடியாதுன்னா, தப்பான ஸ்பெல் கோடை வச்சு தான் இன்னொரு உலகத்துலேருந்து மொத்த உலகத்துக்கு கொண்டு வர ஸ்பெல் கோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணக்கூடாத ஒரு ஸ்பெல் கோடை மறுபடியும் யூஸ் பண்ணதுனால மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஏஞ்சலே அதை வந்து தடை பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் அந்த ஆளை திருப்ப அவரோட உலகத்துக்கு அனுப்ப முடியாது. அதனால் அந்த ஏஞ்சல் அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குது. நல்ல ஒரு ஃபேண்டசி நிறைஞ்ச உலகத்துக்கு நான் உனக்கு அனுப்புகிறேன், நல்ல போர் ட்ராகன்லாம் இருக்கிற உலகத்துக்கு அனுப்புகிறேன், ஆனால் உனக்கு 40 வயசு இல்லை 17 வயசு தான் அப்படின்ட்டு சொல்லி தன்னோட பவரையும் ஒரு நல்ல ஃபேண்டசி நிறைஞ்ச உலகத்துக்கு அனுப்புது. ஆனால் அவர் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு மட்டும்தான் அந்த மேஜிக் பவர் இருக்குது. அங்கே வாழ்கிற மக்களுக்கு யாருக்குமே மேஜிக் பவர் கிடையாது. அவர் எப்படி சர்வை பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில் பூமியில் வாழ்கிற ஒரு 3 பேரை ஹோலி சிடோனியா எம்பையர் அப்படிங்கிற ஒரு உலகத்தை சேர்ந்த எலிசபெத் அப்படிங்கிற ஒரு குயின் வந்து இந்த 3 பேரும் வர வச்சிருக்கு. நீங்கள் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்ட்டு இவங்க 3 பேரையும் வர வச்சிருக்கு. ஆனால் இவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது என்னென்ன அடுத்த எபிசோடில் தான் பார்க்க முடியும். இந்த 3 பேரில் அந்த ஒரு பொண்ணு அக்கேனி, அந்த பொண்ணுக்கு இந்த எலிசபெத் மேலே நம்பிக்கையே இல்லை, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு அவளுக்கு தோணுது. மொத்தத்தில் இது ஒரு ஃபேண்டசி நிறைஞ்ச ஒரு அனிமி சீரீஸ். எபிசோடு 1 மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. மற்ற எபிசோடெலாம் வாரத்துக்கு ஒரு தடவை ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த எபிசோடு எப்படி இருக்குன்றதை அந்த எபிசோடு வந்ததுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.